வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் தான் செய்ய போகிறோம். இது எல்லா வகையான சாதத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதோட சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயத்தை 1-2 நறுக்கி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா இன்னொரு டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் உப்பு. ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இரநூத்தி 250 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் பிடிக்கும். தக்காளி நல்லா சுருளை வதங்கிருச்சு. 1/2 கிலோ உருளைக்கிழங்க 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சு தோல் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். உருளைக்கிழங்கில் மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். அருமையான சுவையில் நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் ரெடியாகிருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.